ஒரு புதிய எண்ணம், ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். சூழ்நிலை, தேவை, பழக்க வழக்கங்கள் இவை மூன்றும் சேர்ந்து நம் மனதில் தோன்றும் இன்றைய எண்ணங்களில் 90% நேற்றைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நேற்றைய எண்ணங்கள் இன்றைய தேர்வுகளை தீர்மானிக்கின்றன. அதே தேர்வுகள் அதே நடத்தையை உருவாக்குகின்றன. அதே நடத்தை அதே அனுபவத்தை தருகிறது. அதே அனுபவம் அதே உணர்வை உருவாக்குகிறது. அதே உணர்வு மீண்டும் அதே எண்ணங்களை எழுப்புகிறது. இதுவே நம் வாழ்க்கையின் முடிவில்லா மனச்சுழற்சி. இந்த சுழற்சியிலிருந்து உருவாகும் விருப்பங்கள், நம்பிக்கைகள், திட்டங்கள், கணிப்புகள், தீர்ப்புகள், நினைவுகள் அனைத்தும் கடந்த கால அனுபவங்களின் நிழல்களே. அந்த நிழல்களை பின்தொடர்ந்து நாம் நடக்கும் பாதை பழக்கப்பட்ட பாதை. அந்த பாதையில் நாம் மீண்டும் மீண்டும் பயணம் செய்கிறோம். நம் நினைவுகள், நம் உணர்வுகள், நம் செயல்கள், நம் எதிர்வினைகள் இவை அனைத்தும் சேர்ந்து நமது ஆளுமையாக மாறுகின்றன. அந்த ஆளுமை நமது தனிப்பட்ட யதார்த்தத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் ஒரே உலகில் வாழ்ந்தாலும் ஒவ்வொருவரும் வேறு வேறு உலகங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு உண்மை மறைந்து கிடக்கிறது. ஒரு புதிய எண்ணம் இந்த முழு சுழற்சியையும் மாற்றி அமைக்க முடியும். ஒரு புதிய எண்ணம் ஒரு புதிய தேர்வை உருவாக்கும். ஒரு புதிய தேர்வு ஒரு புதிய நடத்தையை உருவாக்கும். ஒரு புதிய நடத்தை ஒரு புதிய அனுபவத்தை தரும். ஒரு புதிய அனுபவம் ஒரு புதிய உணர்வை உருவாக்கும். அந்த புதிய உணர்வு புதிய எண்ணங்களை மீண்டும் பிறக்க செய்யும். அப்போது நேற்றைய நினைவுகள் கட்டிய பழைய பாதை மறையும். நம் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை பிறக்கும். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றுவது சூழ்நிலைகள் அல்ல, ஒரு புதிய சிந்தனைதான். தேங்கிப்போன குட்டையில் விழுந்த ஒரு சிறு கல் 1000 அலைகளை உருவாக்குவது போல பழமையின் பிடியில் சிக்கிய மனதில் விழும் ஒரு புதிய எண்ணம் முழு வாழ்க்கையையும் அதிர செய்யும்.